நம்ம இன்னைக்கு அர்ஜுன் தாஸ், அதிதி சங்கர் நடிக்கும் ஒன்ஸ் மோர் திரைப்படத்தின் ட்ரீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை குறித்து தான் இன்றைய வீடியோ இருக்க போகின்றது. உங்களுக்கு அர்ஜுன் தாஸை ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம். அர்ஜுன் தாஸ் அவர்கள் மிகவும் யூனிக்கான ஒரு கேரக்டர் மற்றும் அவருடைய குரல் கூட ஒரு யூனிக்கா இருக்கும். அந்த வகையில் பிரபலமான நடிகர் அர்ஜுன் தாஸ். மேலும் அவர் குரலுக்கென்று ஒரு ஃபேன் பேஸ் எப்போதுமே இருக்கின்றது. சரி, ஒன்ஸ் மோர் என்று படம் ஏற்கனவே ஒரு முறை இந்த பெயரில் தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளியாகி இருக்கக்கூடிய படமும் இருக்கின்றது அல்லவா? மேலும் தளபதி விஜய் அவர்கள் நடித்த படங்கள், அதனுடைய பெயர்கள் மீண்டும் தற்பொழுது புதிய படங்களுக்கு வைப்பது ஒரு ட்ரெண்டாக மாறி வருகின்றது. அந்த வகையில் ஒன்ஸ் மோர் படமும் ஒரு ட்ரெண்ட் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒன்ஸ் மோர் ட்ரீசரில் பார்த்தவரை காதல் கதை என்று நம்மால் கூற முடியும். மேலும் ஒன்ஸ் மோர் என்பது மிகவும் தெளிவான ஒரு காதல் கதையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஒன்ஸ் மோர் திரைப்படம் அதிதி சங்கர் அவர்கள் தங்களுடைய கியூட்டான நடிப்பை இதிலும் வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அர்ஜுன் தாஸ் மற்றும் அதிதி சங்கர் அவர்கள் இருவரும் இணைந்து நடிக்கக்கூடிய படம் என்பதால், புதிய காம்போ என்பதால் ஒரு கச்சிதமான ஒரு படைப்பாக அல்லது ஒரு காதல் மையப்படுத்திய நல்லதொரு படைப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒன்ஸ் மோர் என்ற பெயரை கேட்டவுடனே நாம் நினைவுக்கு வருவது தளபதி படமாக இருந்தாலும் அந்த படமும் காதலை மையப்படுத்திய படம் என்பதால் அதன் அடிப்படையிலேயே இப்பொழுது அர்ஜுன் தாஸ் அவர்கள் நடிக்கும் இந்த படமும் காதலை மையப்படுத்தி இருக்கும் என்று நம்புவோம். ஒரு துடிப்பான இளைஞராகவும் அல்லது கல்வி கற்கக்கூடிய இளைஞராகவும் கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞராகவும் தெரிவதால் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் கேரக்டர் இருக்கும் என்பதை நம்மால் கணிக்க முடிகின்றது. அதிதி சங்கர் அதே காலேஜில் படிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடிகின்றது. இருவருக்கும் காதல் மலர்வது என்பது இயல்பான காதல் கதைதான் என்பதை நம்மால் கூற முடியும். ஆனால் இதற்கு முன்பு வந்த காதல் கதைகள் அல்லது காதல் திரைப்படங்களுக்கு இந்த படம் எப்படி ஒரு மாற்றாக, அதாவது இப்பொழுது வர இருக்கக்கூடிய ஒன்ஸ் மோர் எப்படி மாறுபட்டு நிற்கப் போகின்றது என்பது படம் வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். இதில் குறிப்பாக மியூசிக் டைரக்டரை பற்றி நாம் பேச வேண்டும். எசாம் அப்துல் வஹாப் என்பவர்தான் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கின்றார். காதல் கதைகளுக்கு மிகவும் தெளிவானதொரு இசை பின்புலம் முக்கியமான ஒன்று. மேலும் அதிக நல்ல இசையமைப்பாளர்களை காதல் கதைக்காக ப்ரொடியூசர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அல்லது டைரக்டர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் எசாம் அப்துல் வஹாப் என்பவர் இதற்கு முன்பு மலையாள படம் ஒன்று செய்திருக்கின்றார். மேலும் இவர் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர், ஆனால் சவுதி அரேபியாவில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏஆர் ரஹ்மான் கூட தன்னுடைய முதல் ஆல்பத்தில் எப்படி இருக்க போகின்றார், எப்படி மியூசிக்கை படைக்கப் போகின்றார் என்பதை அனைவருடைய எதிர்பார்ப்பாக வைத்திருந்தார். ஆனால் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதே எதிர்பார்ப்பை புதிதாக வரக்கூடிய இவரின் மீது நாம் வைப்போம் என்று கூறிக்கொண்டு, மியூசிக் டைரக்டர்களுக்கு நாம் நம்பிக்கை வைப்பது மிக சரியான, மிக அழகான இசைகளை வடிவமைத்து மக்களுக்கு கொடுப்பார்கள் என்பதனால்தான் வாழ்த்துக்களை கூறி, அடுத்ததாக இந்த படத்தில் நாம் பேச வேண்டிய மிக முக்கியமான கதாபாத்திரம் காமெடி நடிகர்கள் குறித்தானது. இந்த படத்தில் யார் காமெடி நடிகர் என்பது பெரிதாக ட்ரீசரில் காட்டப்படவில்லை. ஒருவேளை ட்ரெய்லரில் அவரை காட்டலாம் என்று நாம் நம்புவோம். காதல் கதைக்கு காமெடி என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுதான் கதையை மிக எளிதாக உயர்வு நிலைக்கு கொண்டு போகும். பிரபலமான டைரக்டர் சங்கரின் மகள் அதிதி சங்கர் நடிப்பதாலும், இன்னமும் பிரபலமான தற்பொழுது மாறிக்கொண்டிருக்கும் நம்ம அர்ஜுன் தாஸ் நடிப்பதாலும் இந்த படம் ஒரு அழகான காதல் கதையாக அமையும் என்பதை உங்களை போன்று நானும் எதிர்பார்க்கின்றேன். பார்ப்போம், ட்ரீசரை வைத்து நாம் இவ்வளவு சொல்லி இருக்கின்றோம். ட்ரைலரில் எந்த அளவிற்கு இதை பற்றி படக்குழு நமக்கு செய்திகளை தருகிறது என்று. இதை போன்று ட்ரீசர்களை டீகோட் செய்யும், மேலும் ட்ரைலர்களை டீகோட் செய்யும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டுமா? வேண்டுமென்றால் நம்முடைய தமிழா செய்தி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் உங்களுக்காக புதிதாக ஒரு காணொளியுடன் வருகின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.